ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்க கூடி கேமிங் தமிழ். நான் உங்க விஷால். இன்னைக்கு நம்ம எந்த கேம் பார்க்க போறோம்னா, இருங்க முதல்ல எமுலேஷன் அன்பாக்ஸ் பண்ணுங்க. என்ன கேமுங்க இது? ஒரு வில் கேமு, லெகோ லெகோ கேமு. லெகோ கேமு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு, நிலா இருக்கு. நிலா நிலா என்ன நிலா பாருங்க. இது யாரு? இவங்க தெரிஞ்சிருக்காது. பாருங்க, அந்த இந்த பொண்ணு பயமுறுத்துறாடா. பயங்கரமா ஆட்டம் கட்டுறத பாருங்க. ஃபன் பண்றாப்புல. ஃபன்லாம் பண்ணக்கூடாது இங்க. இது பைரேட்ஸ். இது ராஜாவுடைய ஷிப். பாருங்க, இந்த பைரேட்ஸ் கூட பேசக்கூடாது. பைரேட்ஸ் கெட்டவங்க. இந்த பொண்ணு பாக்குது, மிதந்து வராது பாருங்க நதியில. கத்தி கூப்பிடுது. இளவரசி கூப்பிடுறாங்களே அப்படின்னு. முழுகுது, கப்பல் முழுகுது பாருங்க. ஐயோ பைரேட் அப்படின்னு. ஆனாலும் அந்த உயிரை காப்பாத்துறதுக்காக இவனை பைரேட்டுங்கிறத மனசிரும். படவே சார்த்து கொடுத்து பாருங்க. ஐயோ பைரேட் ஆச்சே அப்படின்னு. இதுதான் பிளாக், இதுதான் சாபம். இது நெக்லஸ போட்டுடுச்சு. பிளாக் பேர்ல். பாருங்க என்ன கேம், பைரட்ஸ் ஆஃப் த கேரிபியன். லெகோ பைரட்ஸ் ஆஃப் த கேரிபியன் தாங்க நாம இன்னைக்கு அடப்போம். இருங்க நியூ கேம் போவோமா? சேவ் டேட்டா. ஆமாங்க, நான் தான் வைக்கலையே. பாருங்க, தலைவன் ஜாக் ஸ்பேரோ மூஞ்சி இருக்கு பாத்தீங்களா? கன்ஃபார்ம் தான்டா. கன்ஃபார்மா இல்லையான்னு கேக்குறீங்க? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் இந்த ஓவர்லே கண்ட்ரோல்ஸ்ல லேஅவுட்டை நான் இங்க வச்சுக்கிறேன் உங்களுக்கு. அப்பதான் நீட்டா இருக்கும். இது நான் வேற கேமுக்கு செட்டப் பண்ணி வச்சது. அதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வரும். இருங்க ஓகே, முடிஞ்சது. பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இவங்க தானங்க குவீன் எலிசபெத். பேர் கரெக்டா சொல்றேன் நினைக்கிறேன். பாருங்க, இவர் தான் அந்த ராஜா ஆலிவர். இவன் ஆலிவர் தானே? ஆலிவர் இல்ல, சாரி டேனர் நினைக்கிறேன் ப்ரோ. டேனர், ஆமா வில் டேனர். கரெக்ட். வில் டேனர் தான். பாத்தீங்களா, சைட் அடிக்கிறேன் நான். தலைவன் வட்டார ஜாக் ஸ்பேரோ. போடுங்க அந்த ஜாக் ஸ்பேரோ வராம பாருங்க. என்ன கெத்து ஸ்வாகு. அவரோட கப்பல் அந்த ஸ்வாக பாருங்க. ஜாக் ஸ்பேரோ பாரு, தலைவன் என்ட்ரி பாரு. இந்த ஜாக்கோட நான் எதுக்கு வந்திருக்கேனா அப்படின்னு பேசுறேன். ஜாக் ஒரு காரணம் சொன்னா எப்பவுமே ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு. ஜாக்கிஜனுக்கு வாய்ஸ் கொடுத்தாரு தான் அவருக்கும் கொடுத்துருப்பாரு. செம்மையா பண்ணிருப்பாரு. பாருங்க, இந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றான் இந்த கவர்னர். அதுக்குள்ள உன்ட்டாங்க கீழே. பாருங்க, தலைவன் ஜாக் ஸ்பேரோ காப்பாத்த போறாரு. பேசுண்டா போகுது. பின்னாடி பாருங்க அவனு.
என் பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு தலைவன் ஜாக் ஸ்பேரை காப்பாத்தி கொண்டு வரான். குற்றவாளியா இவன் தான் ஜாக் ஸ்பேரோ, இவனை பிடிச்சி போடுங்க அப்படின்னு. மறக்காமே அப்படின்னு கிளம்பிட்டாரு ஜாக் ஸ்பேரோ. இவனை பிடிங்க, ஜாக் ஸ்பேரோவை பிடிங்க அப்படின்னு. ஜாக் ஸ்பேரோ பாருங்க தலைவன் அப்படியே ஒதுங்கிட்டு இருக்கான். கிழிச்சு விட்டான் தலைவனோட நட விட பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாசு. இங்க பாருங்க வில் டேனர் கிப்ஸ் படுத்துட்டு இருக்காப்புல. கிப்ஸ் எந்திரியா அப்படின்னு தூக்கி போடுறோம். கேம் ஆரம்பிச்சிருது பாய்ஸ். இருங்க இப்போ இந்த இந்த கழுதைக்கு வந்து நம்ம இப்ப கேரட் கொடுத்தாகணுமா? எந்த ஊர்லடா கேரட் கழுதை சாப்பிடும்? சி இங்க பாருங்கண்ணா எங்கேயோ போடுறான்னு தூக்கி. இது நமக்குடா கோடாலி எடுத்துறான் மாடு. நேரா கொண்டு போய் வாயில தான் ஊட்டணுமா? இங்க நான் வந்து ஸ்டோரி ஃபோக்கஸ்டா பண்ண போறேன் ப்ரோ. அதனால இந்த பெருசா இந்த ஃப்ராக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண மாட்டேன். என்னங்க பண்றது? இங்க இந்த இந்த கழுதை இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு. இதுங்க லைட்டா இப்ப வந்து இதை கட்டணும். லெக்கோனால இதானே கட்டுறதுதாங்க லெக்கோனாலே. இப்ப வந்து இந்த கிப்ஸை வச்சு இதை சரி பண்ணும். இப்ப வந்து இத வச்சு ஒருத்தர் என்னங்க ஏதோ நான் தப்பா பண்ண முடியுது. ஆமா தப்பா தான் பண்றேன். இது இருக்கு பாத்தீங்களா, இதுல ஏறி பண்ணணும். தான் கழுதைய வச்சு இழுக்கிறது. அந்த படத்துல எப்படி அங்க பண்ணுவாங்க? இந்த ஃபர்ஸ்ட் படத்துல எப்படி வரும்? இது வந்து படத்தை வச்சு பேஸ் பண்ண கேம் தான் இது. கிளியா வச்சு இருங்க வேணும் எப்படி பார்ப்போம். அந்த பலியில இருந்தத நோக்கியாச்சு. இப்போ வருதான்னு பார்ப்போம். இருங்க தெரிவிடுச்சு. யாருங்க அது? தலைவன் வந்துட்டான் போல வெளிய வந்துட்டானா? தலைவன் சூடு வைக்கிறான் பாடு கிட்ஸ். தலைவன் வந்துட்டா. எனக்கு தெரிஞ்சு ஹீரோவை விட ஒரு சைடு கேரக்டரா ஹிட் ஆனதுன்னா ஆனிமேல தான் அந்த மாதிரி வழக்கமா ஆகும். பட் படங்கள்ல அந்த மாதிரி ஆகுறது ரொம்ப கம்மி. அதுல ஒரு லெஜெண்டரி நம்ம ஜாக் ஸ்பேரோட்டை கத்தி சண்டையா வீழ்த்தானே என்ன? இவனை கண்ட்ரோல் பண்ணி ஜாக் ஸ்பேரோவை அடிக்கிறதுல எனக்கு சத்தியமா விருப்பம் இல்லையா. மேல ஏறு அப்படின்னு இருங்க கட்டுவோம். அப்படியே ஜாக் ஸ்பேரோ
மன்னிச்சிரு தலைவா, உன்னை அடிக்க மனசு இல்ல. உன்னை அடிக்க மனசு இல்ல தலைவா. இருந்தாலும் உன்னை அடிச்சுதான் நோத்துறா. ஓடு பண்ணிட்டா நவுத்து நவுத்து. உன்ட்டான் உன்ட்டானா என்னடா நிக்கிற? தலைவன் வந்து 2வது கம்பியில நிக்கிறானா? இருங்க தலைவா, எப்படி எகுரு அப்படின்னு. தலைவா அப்பா, எப்படியே செத்தது எனக்கு சந்தோஷமா. ஜாக் ஸ்பேரோ இவன் தோக்கடிக்கிறானாங்க. யாருங்க அவன் மின்ட்டு ஜாக் ஸ்பேரோ தோக்கடிக்கிறதுக்கு? அப்படின்னு எப்படி ஜாக் ஸ்பேரோவே தோக்கடிச்சிருவேன் நீ? ஏண்டா பரவாயில்ல தலைவா, உன்னை அடிக்கிற மனசுல தலைவா, மனசெல்லாம் வலிக்குது. யோ ஜாக்கே சாயந்தரடி. தம்பி ஜாக்கே சரண்டர் ஆயிடு. தேவையில்லாம பண்ற. மேல ஏறணும். நான் வந்து இதுல பாஸ் பண்ணா நல்லாவே இருக்காது. உங்களுக்கு இந்த லெகோ கேம்ஸ்லாம் கண்டினியூட்டிவான கொடுக்கணும். ஜாக்கே வேணாம் ஜாக்கே, நீ மேலேயே தூக்கி படுத்தாக்கே. நம்மளே நம்மால குளிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் தான் ஒரு ஆளு வீல் டேனரு. ஐயா இவனை வச்சு வேற ஜாக்ஸ் படம் அடிக்கணுமா? என்ன ஏன் இது? ஓ ஜாக்கே சரண்டர் ஐடியா. ஓ ஜாக்கே ஓ இல்ல போனதையா. ஓ இது ஓ மேலடி நவுன ஜாக்கே. நான் இதை டச் கண்ட்ரோல்ல தானே வச்சிருக்கேன். அடியா இருங்க பாய்ஸ், ஒரு கரெக்ஷன் பண்ணிட்டு வந்து எங்க இருக்கு இருங்க ஒரு கரெக்ஷன் வந்துருச்சு பாய்ஸ். இது சென்டர்ல கொண்டு வந்துட்டேன். தூக்கி எடுத்தாக்கே. ஓ இங்கிருந்து அங்க அடிக்கணுமா இப்ப? தலா ஜாக்கே तो जाके यो அடி எங்க ஓடுற ஜாக்கே? தலைவன் நின்று ஜாக்கே இல்லன்ட்டான். ஓடாத தலை ஜாக்கே நில்லு தலை. எப்படி ஜாக்ஸ் பாரு புடிச்சிட்டாங்க. ஐயோ கிப்ஸு ஒண்ணுமே நொட்டாம எல்லாம் பண்ணது வீல் டேனர் இருக்கேன். இவன் கிரெடிட் எடுத்துட்டு போனான். தலைவனை ஜெயில போட்டாங்களே, என்ன கொடுமை அது. பிளாக் பேர்ல் போகுது. என்னங்க நடக்குது பிளாக் பேர்ல? ஏதோ அடைச்செல்லாம் வச்சிருக்கீங்க. ஐயோ சுடுற சத்தம்லாம் கேக்குது. ஜெயில அட்டாக் பண்றாங்க.
ஜெயில பிளாக் பெல்ல அட்டாக் பண்ணாங்க பாய்ஸ். ஏதோ ஒரு கப்பல் ரவுடிங்க எல்லாம் வராங்க. கண்ணு தெரியாத வந்துட்டாங்க. இவன் இருக்கிறானே எல்லாம் மாடு சண்டை போடுவாங்க. பாருங்க உடனே இளவரசியை கடத்திட்டு போன உடனே இவர் வந்துருவாரு உடனே. இதே ஜாக்ஸ் பரவெல்லாம் காப்பாற்ற மாட்டாரு இவரு. இந்த இளவரசின்னா இவருக்கு மேல ஒரு க்ரஷ் இருக்குல்ல, உடனே வந்து காப்பாற்ற போயிடுவாரு வில் டேனரு. உதவிக்கு கூப்பிடலாம் பாருங்க தலைவன். காம்பல்சரிக்கு எனக்கு தான் படி தெரியும் அப்படின்னு. இங்க பாரு இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு. தொடர்ந்து விடியா அப்படின்னு. ஓகே பாய்ஸ், இது வந்து எலும்பு துண்டை இதை கொடுக்கணுமா இதுக்கு? எலும்பு துண்டை எலும்பு துண்டை என்னையா இடிஞ்சு விழுதே எங்க நண்பன் எலும்பு. ஐயா ஒயிட் டேபிள் ப்ரோ, நீங்க என்ன ப்ரோ பண்ணிருக்கீங்க? கடைசியில உங்களை இப்படிப்பட்டாங்களே ப்ரோ. ஒயிட் டேபிள் என்ன ப்ரோ சோறு தண்ணி இல்லாம இங்க வந்து கிடக்குறீங்களே. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் பாருங்க ப்ரோ. இந்த நாய் தான் நமக்கு உதவி செய்ய போகுது. அதை விடுங்க, பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம ஆஷ் கர்சி ப்ரோ, அவர் வந்து 1 year ஆனிவர்சரி கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. உங்க சேனல் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுது ப்ரோ, அதுக்கு வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. நான் இப்பதான் ரீசெண்டா உங்க சேனல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இருங்க இப்போ வந்து அந்த இந்த கேரக்டர் வீடுல கொண்டு வரணுமா இதை? இருங்க, நான் இதுக்கு வந்து ஒத்த கை பத்தாது போல. ஓகே, இந்த மாத்தி ஏத்துங்க. இதுக்கு வந்து வாழ்த்துக்கள். நான் உங்களோட ஒரு வாரமாக தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா நான் பார்த்த ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு வந்து டேட்டா இவ்வளோ வருஷம் பயங்கர 1K சப்ஸ்கிரைபர் தான் வந்துருக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்கு ப்ரோ. அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி வாங்க, நன்றி ஒயிட் டேபிள் ப்ரோ. உங்க எலும்புல இருந்து கொடுத்து நம்மளை காப்பாத்திருக்காரு பாருங்க. இப்போ கரெக்டா இது என்ன இந்த தொகுப்பு தெரியுது. இவங்க அந்த நாய் தேவைப்படும் போட்டுருக்கு. இந்த நாய் என்ன இந்த நாய் எத்தனை எடுத்துங்க திரும்ப திரும்ப போ. கடைசியில ஒரு டாக் உதவி செய்யுது நமக்கு. என்ன லொக்கேஷன் இது? நல்ல வேலை இதை கொண்டு வந்தேன் நானு. கொண்டு வரலன்னா என்ன ஆகுறது கதை? தலை ஜாக்கு என்ன தலைவா, கடைசியில ஒன்ன தூக்கி இப்படி போட்டீங்க அப்படின்னு. இதை நான் எங்க கொண்டு போய் மாற்றுறது? ஓ, இது புள்ளையா இருக்கா மக்களே. இதை பாருங்க, நான் கவனிக்கவே இல்லை இந்த கதவை. ஓ, இதுக்கு ஜாக்ஸ் பெற வரணுங்க. ரைட்டு, தலைவனை எப்படி இப்ப நான் வெளியே எடுக்கிறது? ஓ, உள்ள இருக்கே, அதை அடிக்கணுமா?
ஓ இசட்டை ஃபோல்ட் பண்ணி ஏன் உள்ள இருக்கிறது வர மாட்டேங்குது. இருங்க மக்களே. கரெக்டா குளறுபடி பண்ணுது பைக்ஸ். குளறுபடி. இவங்க தூக்கி தானே அடிக்கணும். நான் தான் மாத்தி பண்ணிட்டு இருக்கணும். கரெக்டா நாங்க பண்ணிட்டு இருக்கேன். இருங்க இருங்க. இந்த நாய்க்கு வச்சு ஏதோ பண்ணணுமோ. இந்த ரிலீஸ் பண்ணி இந்த கதவை துறையிற இந்த பாட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு இருங்க நாயை வச்சு விடணும். இல்லை பெருசா பில்ட் பண்றதுக்கும் எதுவும் இல்லை. அப்புறம் என்ன இது வெயிட்டுக்கு வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம ஜாக்ஸ் பேட செட்ல இருக்கு. அதை உடைக்கணும் போலையா. தலா ஜாக்கு என்ன அப்படின்னா நடக்குது பார்த்தீங்கன்னா. கண்ட்ரோலே இல்லை அப்படிங்க. இருங்க பிரதர். இருங்க உங்களை இப்படியே நான் விட்டா சரியாவும் இருக்காது. எதுக்குடா பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குற. வீழ்த்தானாரு விடுறாத. இவன் இதே அந்த பிரின்சஸ்லாம் உடனே பண்ணிட்டு இருப்பாங்க. இவனை ஜாக்ஸ் படவே சொல்லுங்க. என்னங்க இது இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. ஜாக்ஸ் படம்க்கு இந்த ஏரியா போறதுக்கு வழி தெரியாதாமா. இருங்க வரேன். ஐயோ இவனு வேற திட்டாங்க. ஆக்சுவலா இதுல ஏறி நின்னாலே போதும். என்னையா லாஜிக் இது. லெக்கோ கேம் லாஜிக். ரைட்டு வா தலை சி சேனல்ல இருந்து தலைவன் ஜாக்ஸ் பரவா. வாத்தலைவா 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 தலைவன் இறங்கட்டுமே. இந்த மாதிரி ராமனமா உண்டா அப்படின்னு பொண்ணை காப்பாற்றணும்னா போதுமே. யோ ஓடியா. உடனே இளவரசியை உஷார் பண்ணணும்னா உடனே கிளம்பிட்டாரு தலைவர். ஓகே பாய்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் சீரீஸ் வந்து ஜாக்கி சான், பென் 10 இதோட கடந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே சொல்லி விடுங்க. பாருங்கப்பா ஜாக்கி சான் கேமும் பண்ணுவாரு, இதே பென் 10 கேமும் பண்ணுவாரு. சரி இவர் பிளே ஸ்டேஷன் கேம் மட்டும்தான் பண்ணுவாருன்னு பார்த்தா இல்ல, ஃபுட்பாலும் பண்ணுவாரு, பொக்கிமானும் பண்ணுவாரு, மொபைல் கேம்ல கிரானியும் பண்ணுவாரு. ஐயோ இதெல்லாம் மீறி என்ன பண்ண முடியும்னு பார்த்தா பைரட்ஸ் ஆஃப் த கரீபியனும் பண்ணுவாரு. இந்த மாதிரி எக்கச்சக்க வெரைட்டி இருக்கும் நம்ம குக்குடு கேமிங் தமிழ்ல. இந்த மாதிரி நீங்க சொல்லி விடுங்க. பாரு இந்த தம்பி வந்து பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்னு. விஷால் சைனிங் ஆஃப் ஃப்ரம் குக்குடு கேமிங் தமிழ்.